சட்டமன்ற தேர்தலுக்கு பின்பு அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கலாம் என்பதை விஜய் உணர்வார் என மதுரையில் பழ கருப்பையா தெரிவித்தார். மதுரை பிபி குளம் பகுதியில் மதுரை வடக்கு தொகுதி அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் மற்றும் பழ கருப்பையா ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பழ கருப்பையா, இந்த தேர்தல் ஒரு மாறுதலை எதிர்நோக்கி இருக்கிறது என்று தெரிவித்தார். அவர்களுக்குரிய இடங்கள் தான் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 169 இடங்களில் நின்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைப்பேன் என்பதுதான் அவருடைய எல்லா நிலைகளிலும் அவருடைய நிலைப்பாடு. எத்தனை முறை தேசிய கூட்டணியினுடைய ஆட்சி வரும் என்று சொன்னாலும் ஒவ்வொரு முறையும் அதிமுகவினுடைய தனி ஆட்சி தான் அமையும் என்று சொல்லுகின்ற மன வலிமை எடப்பாடிக்கு இருக்கிறது. ஆகவே இவர்கள் அதையெல்லாம் மாற்றி இந்த பழைய காலத்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது என்கின்ற அடிப்படையில் பிஜேபி தான் இங்கே ஆட்சி நடத்த எப்படி நடத்துவார்கள்? 27 இடங்களை வைத்துக் கொண்டு எப்படி அவர்கள் ஆட்சி நடத்துவார்கள்? ஆக எல்லாவற்றையும் திசை திருப்புகின்ற ஒரு போக்கு விஜயகாந்த் காலத்தில் விஜயகாந்துக்கு போனது. அப்புறம் விஜயகாந்த் காலத்துக்கு பிறகு இப்பொழுது விஜய்க்கு வருது. கொஞ்சம் சீமானுக்கு போனது. அப்பொழுது விஜய் வரவில்லை, கொஞ்சம் சீமானுக்கு போனது. அப்புறம் சீமான் போய் இப்போ சீமான் க்ளோஸ், விஜய் கொஞ்சம் அந்த ஓட்டை பெறுவார். இந்த வாக்குகளினால் திமுகவுக்கும் அதிமுகவும் நடக்கிறது தலைமை போராட்டத்தில் இவர்களுக்கிடையே தான் அந்த வெற்றி தோல்வி அமையுமே தவிர, இதில் விஜயகாந்த் இருந்து விட்டு பிறகு மறைந்தார். அவர் ஒரு கட்டத்திலும் அம்மாவோடு சேர்ந்துதான் அவர் எதிர்கட்சியானார். அதுபோல விஜயும் சேர்ந்துதான் எதுவும் பண்ண முடியும் என்பதை இந்த தேர்தலுக்கு பிறகு உணர்வார்.